வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி. என்ன செய்யுது வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் என்ன செய்கிறது, நம்ம நைட்டு டின்னருக்குன்னு யோசிக்காமல் கோதுமை மாவு கொஞ்சமாக ஒரு சின்ன கரண்டியால் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 3, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட முட்டைக்கோஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடை மாவு பிசைகிற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இது நைட்டு டின்னராகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற டைமில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை மேலே வச்சுட்டு லைட்டாக கையில் தண்ணி அப்ளை பண்ணி தண்ணியில் கையை தொட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இதில் எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே எண்ணெய், உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். எண்ணெய் சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க, எதுலேயுமே ஆட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பொரியல் அப்படின்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் அது கூட ஆட் பண்ணல. அதனால் நமக்கு எடுக்கவோ இல்லை நமக்கு ஷேப்லாம் வரவே வராது. பட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ நீங்கள் நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டாவே போதும். 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் குக்காக டைம் ஆகும் எண்ணெய் ஊற்றல அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். 2 பக்கமும் இந்த நான் தட்டி வச்சிருந்த அடையை திருப்பி போட்டேன். நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இதுக்குள்ள கொஞ்சோண்டு பொடி எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. பொடி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக போட்டு அதில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வீட்டில் இருக்க குழம்பே கொஞ்சமாக ஊற்றி அதில் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. டின்னருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி வெயிட் லாஸ் ஜர்னி. பாய். See you for next video. கவி சுப்ரீம் சமையல்.